ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். இதில் நம்ம தெய்வ திருவிழாவை எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். இப்படித்தான் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டது. அதை காண கண் கோடி வேண்டும். இந்த அழகு காட்சியெல்லாம் இப்போதைக்கு இல்லை. அதுக்காக நம்ம நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி திருவிழாக்கெல்லாம் போகாமலாம் இருக்கக்கூடாது. எல்லோருமே அந்த திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக சுற்றி வராமல் நல்லா அழகாக அமைதியாக யார் பாடுபட்டாங்களோ அவங்க திருவடிக்கிட்ட நின்று உட்கார்ந்தோ அமர்ந்தோ இந்த பாடலை பாடிக்கிட்டு அவங்க பட்ட பாட பேசுனா எவ்வளோ அழகாக இருக்கும். அதுதான் என்னுடைய ஆதங்கம். சும்மா ஒன்று எல்லாரும் போகிறாங்கன்னு முன்னாடி அடித்து முந்தி ஓடிக்கிட்டு என்ன போயிட்டு அங்கே 2 ஆட்டுக்கு 2 இலையை கொடுத்துக்கிட்டு வர்றது ஒரு திருவிழாவா? இது எதை குறிக்குது? என்ன குறிக்குது? யாரை குறிக்குது? என்ன செய்ய குறிக்குது அப்படின்னு நீங்களாம் மக்களெல்லாம் எண்ணி பார்க்கணும். தெய்வம் பட்ட பாடு சும்மா இல்லை. அவங்க அங்கே அந்த எல்லையிலே அந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு படியளக்க போகிறாங்க. வேறு யாரும் நமக்கு செய்ய போகிறது கிடையாது. எல்லையில் எல்லோரும் தம்மையாக போட்டு தான் ஆகணும்னு தெய்வ திருவாக்கி இருக்குது. அது மாதிரி நமக்கு அப்படித்தான், நம்மளும் தம்மையாக போட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் இப்போவே நாம் என்ன பண்ணணும், நம்ம தெய்வத்தை எண்ணி இந்த கிரந்தங்களை படிச்சுக்கிட்டு, அதுவும் மான்மை அதி முக்கியம். மற்றது புரியாதெல்லாம் போய் அடுத்தவங்ககிட்ட போய் கேட்காதீங்க. அவெல்லாம் சோம்பேறிங்க. எவனாக இருந்தாலும் விற்கிறவனுக்கு தான். தோசி காசுக்கே போடும் மந்திரம்தான். அதெல்லாம் விட்டுடுங்க. திருவிழா என்ன, அந்த திருவிழா எப்படி கொண்டாடப்பட்டது? தெய்வம் அப்படியே காரில் இல்லை அந்த காலத்தில் குதிரை வண்டியில் அப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்களா? என்னால் ஓங்கி அளந்து பேச முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க பட்ட பாடு. அதைத்தான் என் மனசில் எப்பவும் நினச்சி நான் என்னுடைய குரல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா எனக்கு ஓங்கி பேச தெரியாது. அவங்க திருப்புகழை ஓங்கி பேசுவேன். அவங்க பட்ட பாடை என்னால் அப்படி பேச முடியாது. ஏன்னா அதோடைய வலி எனக்கு தெரியும், அவ்வளோதான். அப்படி உங்கள் எல்லாருக்கும் தெரியுது, எங்களுக்கு தெரியும் அப்படின்னா எங்கேயும் காது கொடுக்காதீங்க, எந்த முட்டாளிக்கிட்டேயும் போகாதீங்க. கம்முன்னு உட்காந்துக்கிட்டு நூல் படிங்க வீட்டில். எங்களுக்கு தெரியணும் போது அதை படிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உலக மக்கள் எல்லாருக்குமே சரி, இல்லை மெய்வழியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களுக்கும் சரி. ஏன்னா பார்க்கணும் தெரியணும் ஆசைப்பட்டால் அவன் தெரிஞ்சவங்க கூட இருந்து பழகி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதுதான் இதில் அதி முக்கியமான ஒரு விஷயம். இது யாராலுமே நினச்சி இது வரைக்கும் பார்த்ததா நான் நினைக்கல. நான் நினச்சதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் உங்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இதில் அகில வளம் வரும் பருவம், அதாவது தெய்வம் பாட்டு ஆடு மேய்ச்சிட்டு பாட்டையா கிட்ட உத்தரவு வாங்கின்னு அந்த திருத்தணி மலை மேலே திருப்பரங்குன்ற மலையில் தவம் இருக்கிறதுக்காக பாட்டையை அனுப்புகிறாங்க. சரின்னு இவங்க போகிறாங்க. போகிற வழியில் என்ன ஆகுது, நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு போவோம், நமக்கு அது யோசனை வராது. வராத யோசனையே பேசிட்டு கிடப்பானே. ஆனால் தெய்வத்துக்கு வந்த யோசனை நம்ம பார்க்கணும்ல, அவங்க என்ன பட்டாங்கன்னு சொல்லிட்டு. வந்தனர் அந்த காலம், வந்தனர் அந்த காலம், மன்னாவும் தனி போவென்ன, தந்தையை பிரிந்து அங்கே தாமிருந்தெல்லை விட்டு எந்தெந்த படியோ வென்ன, இளமணி மனம் தனிலுலாவ, தந்தையை சிந்தை வைத்து தனி வழி நடந்து வந்தார். அதாவது
வந்த காலத்தில் மன்னா பாட்டையா நீ தனியாக போகணும் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு தந்தையை பிரிஞ்சு அங்கே தாம் இருந்த எல்லையை விட்டுட்டு எப்படி எப்படி நடக்க போகுதோ, இவர்களை விட்டுட்டு நம்ம வரோம், அங்கே என்னென்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு சிந்தையில் வச்சுக்கிட்டு இளம் இளம் மனம் தண்ணியில் உள்ளாவிட சின்ன வயது தெய்வத்துக்கு ஒன்றும் 60 வயசு 70 வயசு இல்லை, நல்ல வீர வயசு. இளம் மனம் தண்ணியில் உள்ளாவ தந்தையை சிந்தை வைத்து தனி வழி நடந்து வந்தார். கூட யாரும் துணைக்கு கூட்டிக்கல. இன்னைக்கு திருமாளியில் வந்தால் 10 பேர் வரணும். அங்கே இருக்கிற ஒரு 10 அடி தூரத்தில் திருமாளிலேருந்து ஒருத்தர் வராருன்னா 10 பேர் வரணும் கூட. ஆலயத்துலேருந்து திருமாளி, ஏன்னா வழி தெரியாதுல்ல, அவங்க எங்கேருந்து நடந்து வராங்க. தெய்வம் தந்தையை சிந்தை வைத்து ரெட்டியப்பட்டிருந்து திருப்பரங்குன்றம் மலை கிட்டத்தட்ட எப்படியும் நான் கேட்டு விசாரித்தேன், 80 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். தனிமையாக வழி துணையின்றிய தானெடுந்தோறும் காடுகரைகளும் பனிசைக்கே நீயும் தோட்டம் நீரோடையும் பனிசைக்கே நீயும் தோட்டம் நீரோடையும் பாறை குன்றும் படுகை நிலங்களும் களிமயில் கூட்டம் கருவேலாம் காடுடன் கானல் வீசும் பரந்த பாங்காடுகள் தணிகை மன்னக்குமாரர் தங்கி தங்கி தணிகை மன்னக்குமாரர் தங்கி தங்கி தனியே வந்து பரங்குன்றம் ஏறினார். ஏறி நின்று இளந்தளிர் மேனியர் தேரியாய்ந்து தீரண்ட மலையின் மேல் கூறிவிட்ட கோரி பின் குகை கண்டு கூறிவிட்ட கோரி பின் குகை கண்டு நேரில் வந்து நிலைத்த வக்காலமே. நான் இப்போ பழைய அனந்தர்கிட்டலாம் கேட்டேன், தெய்வம் திருமாளிகை விட்டு வரும்போது கூட யாரையாவது கூட்டிகிட்டு வருவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ வருவாங்க போவாங்க, தனியாக வந்து உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு போய் உட்காந்து அனந்தரெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருவிழானா அவங்க போய் கூட இருந்து எல்லாம் இருந்து கூட்டிகிட்டு வருவோம், பாடெல்லாம் பாடிட்டு வருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இங்கே திருமாளிகைலேருந்து வர்றதுக்கு. ஆனால் தெய்வம் இந்த பாடு நீங்கள் யார் நாம் நினைக்கலன்னா நாம் இந்த திங்கிற சோத்துக்கே நன்றி கெட்டவங்களாயிடுவோம். நினைக்கலன்னா நினச்சி தினம் தினம் அழுகணும். தனிமையாக வழித்துணையின்றியே ஒரு வழியில் பேசுறதுக்காவது ஒரு ஆள் வருவாங்களாம், அது கூட கிடையாதான் தெய்வத்துக்கு. எங்கே ரெட்டியப்பட்டியிலேருந்து கிளம்பும்போது அவங்க நான் சைக்கிளில் வந்தாங்களா, இல்லை மாட்டு வண்டியில் வந்தாங்களா, இல்லை குதிரை வண்டியில் வந்தாங்களா, காரில் வந்தாங்களா? அந்த காலத்தில் இருக்க தானே இருந்துச்சு, வாங்கிட்டு தானே இருந்தாங்க. எதுவுமே இல்லை. தனிமையாக வழித்துணையின்றியே யாரும் கிடையாது தெய்வத்துக்கு ஒருத்தர. நீங்களாம் இவங்க தெய்வத்துக்கு அவங்க தெய்வத்தெல்லாம் நினைக்காதீங்க. தெய்வம்னா தெய்வம் மட்டும்தான். தனிமையாக வழித்துணையின்றிய தானெடுந்தூரம் காடு கரைகளும். அங்கே குறிக்கிறாங்க பாருங்க, காடு அதை சுற்றி இருக்கிற வனங்கள்லாம் குறிக்கிறாங்க. காடு கரைகளும் பனிசைக்கேணியும் தோட்டம் நீரோடையும். அப்போ அவங்க அங்கேருந்து வரும்போது பல நதிகள் போயிருக்கலாம், நீரோட ஓடிடலாம். அப்புறம் பனிசைக்கேணி தோட்டம் பார்த்துருக்கலாம். தெய்வம் எப்படி நடந்தது அது அந்த காலம் அறுவடை செஞ்சு முடித்த காலம். அதோடு அவங்க அறுவடை பண்ணணுன்னா எப்படியும் 2-3 மாதம் பொறுத்து தான் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த குச்செல்லாம் அதுலேயே தான் இருக்கும். அதில் நடந்து வந்திருக்குறாங்க ஐயா. அப்போல்லாம் ரோடு கிடையாது. அப்படியே ஏறி கொண்டு போய் விடுறதுக்கு 110-20 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு எங்கே இருந்துச்சு?
இது இப்படி தான் குறுக்கு வழியில தான் கிராமத்துக்குள்ளே நடந்து வரணும். மேலே ஏன்னா ஏன்னா நான் நடந்திருக்கிற சின்ன வயசில் ஒரு 10 15 வயசுலலாம் வந்து எங்கள் கிராமத்துக்கெல்லாம் போவோம். அப்போ வண்டியை விட்டுட்டு இப்படி குச்சி குச்சியாக இருக்கும், அதில் தான் நடந்து போவோம். அவங்க திருப்பாதம் எப்படி இருந்திருக்கும். இதை யார் நினைக்கிறது? யார் நினைக்க முடியும்? பனிசைக்கேணியும் தோட்டம் நீரோடையும் பாறை குன்றும் படுகை நிலங்களும். பாறை என்ன தெரியுமா? கல். அதில் போய் நடக்க முடியுமா? அந்த பாறைங்களை நடக்க முடியுமா? நடந்து ஒரு மேடு ஏறி போக முடியுமா? இன்றைக்கி நமக்கு அவ்வளோ வசதி வந்திருக்குதே. இந்த தேவபிரானை தேடி வந்துட்டு வேறு எதையோ போய் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கிறோமே. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஒன்றும் கிடைக்காது. அதுக்கப்புறம் களிமயில் கூட்டம் கருவேலாம் காடுடன். கருவேலாம் காடுனா களிமயில் கூட்டம் கருவேலாம் காடுனா குழு குழுன்னு இருக்குமோ? கருவேலங்காடு கருவேலங்குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த கருவேலம் வந்து அனல் பறக்கும். இங்கே சாலையில் இருக்குது, நிறையா அது மாதிரி இருக்குது. அனல் பறக்கும். கானல் வீசும் பரந்த பாங்காடுகள். அவ்வளோ வெயில் அடிக்குமா. கானல் வீசுங்கிறாங்க. அந்த கானல் நீர்னு நம்ம பார்ப்போம். வண்டியில் போகும்போது பார்த்ததுண்டு நான். கிட்ட போகும்போது அது மறைஞ்சிரும். கானல் வீசும் பரந்த பாங்காடுகள் தணிகை மண்ணு குமார தங்கி தங்கி தனியே வந்து பரங்குன்றம் ஏறினார். கூட 2 பேர் துணை கூட்டிகிட்டு போகல. இன்றைக்கி விட மாட்டேங்கிறாங்க. ஆலயத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் கூட துணையாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் எப்படி நினைக்கணும்? யாருமே இல்லாமல் அந்த வயல் அறுவடை செஞ்ச அந்த நெல் குச்சி குச்சாக இருந்திருக்கும். எப்படித்தான் தெய்வம் நடந்து போனாங்களோ, எப்படி தான் போனாங்களோ. இதை நினைக்கிறதுக்கு ஒரு திருவிழா வச்சா எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வந்த இடத்துல பிஸ்னஸ் நடக்குது. ஏன்னா இந்த திருவிழாவுக்கு வருவாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்குமே தான் இருக்குது. என்ன செய்கிறது? ஒன்று இதை தான் சொல்ல முடியும் நான். ஏறி நின்று இளந்தளிர் மேனியர். தெய்வ சிறு வயதான் ஏறி நின்று பார்க்குறாங்களாம். 7 மணிக்கு போயிட்டாங்களாம் திருப்பரங்குன்றம் மலைக்கிட்ட. போயிட்டு ஏறி 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 பார்த்தாக்கா அந்த மலை குகையோட அந்த வாயில் தெரியவே இல்லை. நமக்கே தெரியாது கீழே இருந்து பார்த்தா. ஒரு உதடு 2 மூடுனா எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும் அந்த மலை. நான் போயிருக்கிறேன். நான் கண்ட காட்சி அதெல்லாம். அதில் நிஜமாக முடியாது. இப்போ தான் படி போட்டிருக்காங்க, அப்போல்லாம் படியெல்லாம் கிடையாது. அப்படியே ஏறி போக வேண்டியது தான். தேறி ஆய்ந்து திரண்ட மலையின் மேல். அந்த மலை பார்த்தீங்கன்னா உற்றையாக இருக்கும். கூறிவிட்ட குறிப்பின் குகை கண்டு. பாட்டை என்ன சொன்னாங்களோ அந்த குகையை பார்க்குறாங்க. கூறிவிட்ட குறிப்பின் குகை கண்டு நேரில் நின்று நிலை தவக்காலமே. நிலைத்ததில் நிலை தவ செய்கிற காலமாக இருக்கும். அப்போது தெய்வம் வந்து இதை சொல்கிறாங்களே, எந்த மாதம் போயிருப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லோரும், மக்கள் எல்லோரும் தெய்வம் கொடுப்பாங்க, தெய்வம் நமக்கு செய்வாங்க, தெய்வம் நமக்கு அப்படிப்பட்ட இந்த சாகாவரம்ங்கிற ஒரு பெரிய அரிய பெரிய பொக்கிஷத்தை தெய்வம் கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் மக்கள் எல்லாம் வரீங்களே, இது என்ன காலமாக இருந்திருக்கோ தெய்வம் நடந்து வந்தது? சித்திரை வெயிலில் வந்திருக்கிறாங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பனி காலத்தில் நடக்கலாம்ல, கொஞ்சம் கூலிங்காவது இருக்கும். சித்திரை வெயிலில் நடந்திருக்கிறாங்க. நிச்சயம் இது யார் நினைவுக்குமே எட்டாது. எல்லோரும் மான்மியத்தை படிங்க. நிச்சயம் உங்களுக்கு விலங்க வரும்போது உங்கள் கண்ணில் 2 சொட்டு கண்ணீராவது வரணும். இவ்வளோ தெய்வம் பாடுபட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லோருக்குமே அந்த பாடு தெரியணும். சும்மா இல்லை. நாம் போவோமா, ஏசி காரை புக் பண்ணுவோம். நம்ம கதை விடுங்க, நாளை போகிற கதை. என்ன பேசினாலும் என்ன அந்த மந்தை புத்தி வந்து அங்கே தான் நிற்கும். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு தெய்வத்தை, இதுதான் திருவிழா அப்படின்னு அந்த மலையில் போய் தவம் பண்ண உட்காந்து அவங்க அத்தனை சன்னதங்களும் அந்த பெற்று என்னென்ன சன்னதம் பெற்றாங்க தெய்வம். அந்த திருப்பரங்குன்றத்தில் சன்னதங்கள் பெறுறாங்க. அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. நான் வந்து ராகமாக படிக்க மாட்டேன். படிப்பதை முதல்ல நீங்களும் அது மாதிரி படிச்சுட்டு அப்புறம் ராகமாக படிக்க பழகுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பொருள் புரியும்.
முதல்லயே ராகமும் படித்தா அந்த ராகத்திலே போயிடும் தவிர பொருள் தெரியாது. இவ்வுலகத்தின் தூல கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயையை ஆய்ந்து மேய்ந்துறங்கும் கூரேறிய பட்டயமும். முதல்ல அவங்க பெற சன்னதை இது பட்டயம். பட்டயம்னா கத்தி. பூமி அதிரும் ஓசையுடைய கடல் அறியாத திருவலம்புரி சங்கும். யாவற்றினாலும் கரம் தீண்டி செய்தறியாத கவனகன வேகம் கொண்ட உயிர் சக்கரமும். குரு தேவரன்றி கருமார்களின் உலைக்கூடம் அறியாத சூலம் வேல் பராங்குசமும். அது குருவினர் மூலமா பெறணுமா. இதெல்லாம் கவனமாக படிங்க. படிச்சுட்டு சாதாரணமாக படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ராகமாக உங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி படிங்க. அது நமக்கு நல்லது தான். இவ்வுலகத்திலுள்ள மனுபலங்கொண்ட ஒன்றாக திரட்டி வந்து தூக்கி ஏற்ற அசைத்தலுக்குரிய இவ்வுலகத்திலுள்ள மனுபலங்களெல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைதலுக்கூட ஓரணுவு மிகலாத பேய்மை என்னும் யமனுடைய அதிகார பலத்தை முறித்து எரிந்து மகிழ்ச்சி பூப்பானது சாகா கலை என்னும் உயிர்கலை ஜெயங்கொண்டு விளங்கும் நூல் போல் நுணுகிய இடையினையுடைய துடியுடுக்கையும். அந்த யமனையே வந்து விரட்டக்கூடிய உடுக்கை. இந்திரராசி வான்வளை போன்ற இதுவரை எவரும் பெற்றறியா அரிய தவக்கில் நாமமும். யாரும் கண்டறியாத தண்டாயுதமும். எங்களுடைய தங்க மேராகிய நாயகம் அவர்களின் இரு கரங்களிலும் தேவர்கள் கண்டு மகிழும்படி இலங்கத் தரிப்பித்து இரண்டாவது வரம் பெருகிய அறம்பிளங்கும் ஆசீர்பாத கங்கணமும் பூண பெற்றார்கள். நம்ம தெய்வம் அந்த திருப்பரங்குன்ற தவத்தில் இருந்து இத்தனை சன்னதங்களையும் பெற்றிருக்கிறாங்க. அது இங்கே நம்ம தெய்வ மான்மியத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதை மக்கள் எல்லோரும் படித்து யாருக்கு நம்ம பயப்படுன்றது மனசாட்சியோடு. காசு கொடுத்தா வெளி கோயிலில் நடக்கும். என்ன நடக்கும்? பூவை கொண்டாந்து கொடுப்பாங்க, சந்தனம், வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் கொடுப்பாங்க. இங்கேயும் கொடுப்பாங்க. ஒரு சீப்பு வாழைப்பழம் பணம் கொடுக்குறவங்களுக்கு, ஒரு சீப்பு வாழைப்பழம் மடிப்பிரசாதம் அப்படின்னு கட்டுவாங்க. அதனால் தெய்வத்துக்கு பணம் வைக்கிறது பிடிக்காது. அப்புறம் ஏன் வாங்கினாங்கலாம் நீங்கள் கேட்காதீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். அது இந்த குலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அதனால் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஈசன் வந்தாங்க, நடத்துனாங்க, இப்போ தவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம். அதை வந்து மான்மியத்தை அழகாக படிங்க. தெய்வம் யாருன்னு புரியும். நன்மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். நமஸ்காரம்.